நீங்கள் ஒரு கரும்பு தோட்டத்தை கனவில் கண்டால் எதிர்காலத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும். நீங்கள் அரும்பாடுபட்டு பொருள் சேர்ப்பீர்கள். அதை உங்கள் சொந்த வசதிகளுக்காக கூட செலவு செய்ய மாட்டீர்கள். அதனால் கருமி அதாவது கஞ்சன் என்று பெயர் எடுக்க நேரலாம். சில ஆண்டுகளுக்கு பிறகு நீங்களே மனம் உவந்து ஏழைகளுக்கு தாராளமாக உதவப் போகிறீர்கள். அதற்குள் இடைக்காலத்தில் ஏன் ஒரு வீணான கெட்ட பெயர்? நீங்கள் ஒரு கரும்பை நறுக்கி தின்பது போல் கனவு கண்டால் உங்களுடைய நெடுங்கால உழைப்பிற்கான ஊதியம் இனிமேல்தான் கிடைக்கப் போகிறது. ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வரப்போகிறது. அதை உங்களிடமிருந்து பங்கு போட்டு பறித்து கொள்வதற்கு பல பேர் காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசை வார்த்தைகளில் மோசம் போய்விடாமல் பணத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு கரும்பு ஆலையை கனவில் கண்டால் உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு உங்களுடைய குடும்ப சுமை ஏறிக்கொண்டே போகிறது. அதற்கு காரணம் நீங்கள்தான். உங்களுக்கு தேவையில்லாத தொல்லைகளெல்லாம் நீங்களே தலைமேல் இழுத்து போட்டு கொள்கிறீர்கள். இனிமேலாவது தேவையில்லாத நண்பர்களை உங்களை விட்டு விலக்குங்கள். தேவை அல்லாத சங்கதிகளை வெட்டுங்கள். பயனுள்ள நண்பர்களுடன் பயனுள்ள காரியங்களை செய்யுங்கள். கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும். இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன. இரவில் 6 மணி முதல் 8:24 மணி வரை காணும் கனவுகள் 1 வருடத்திலும், 8:24 மணி முதல் 10:48 மணிக்குள் கண்ட கனவு 3 மாதத்திலும், இரவு 10:48 மணி முதல் 1:12 மணிக்குள் கண்ட கனவு 1 மாதத்திலும், இரவு 1:12 மணி முதல் 3:36 மணிக்குள் கண்ட கனவு 10 தினங்களிலும், விடியற்காலை 3:36 முதல் 6 மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி, கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம். கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. அன்று பசுவுக்கு புல், பழம், கீரை கொடுக்க வேண்டும். அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும். கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது. அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும். பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது.